ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க திவ்யா. இந்த நிகழ்ச்சி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். அதாவது இறந்த காலத்தில் இருந்தக்கூடிய தலைவர்கள்னால நிகழ்காலத்தில் நம்ம எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான லெஜண்ட்ஸ் பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம முதல்ல பார்க்க போகிற தலைவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறத பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஒருவேளை உணவை வயிறார சாப்பிட்றத பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே தலைவர் காமராஜர் மட்டும்தான். நிறைய பேர் இவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இவரை கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க. பட் ஃபார் மில்லியன்ஸ் இவர் ஒரு பெருந்தலைவர். அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். யாருங்க இவர்? 6வது டிராப் அவுட் ஆன ஒருத்தர் தமிழ்நாட்டோட ஒரு விஷனரி சீஃப் மினிஸ்டராக மாறினது எப்படி? லெட்ஸ் ஃபைண்ட். காமராஜரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாளிகையில் ஆரம்பிக்கிறது கிடையாதுங்க. ஒரு சின்ன ஏழ்மையான குடிசை வீட்டில் ஆரம்பிக்குது. 1903 வருஷம் விருதுநகர்ல குமாரசாமி சிவகாமி அப்படிங்கிற தம்பதிக்கு மகனா பிறக்கிறார். குடும்பத்துல இருந்த வறுமையின் காரணமா அவருடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே நிப்பாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்காரு. ஆனா அவரோட வாழ்க்கை பாடத்துல அவர் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான். இவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் டிராஜடி தான். இந்த நிகழ்வு அவருக்குள்ள ஒரு பெருந்தீயை உருவாக்கி இருக்கு. இந்திய சுதந்திரத்துக்காக நம்மளும் போராடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கு. தன்னுடைய 16வது வயசுலயே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஆளுமைக்கானது மட்டும் இல்ல, மக்களுக்கு சர்வீஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்திருக்காரு. இவருடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் சத்தியமூர்த்தி. இவருடைய கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு காமராஜர். உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல பங்கேற்றதற்காக பல வருடங்கள் ஜெயிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. இதுல கிடைச்ச அனுபவம் தான் தமிழ்நாட்டோட ஒரு முன்னணி தலைவரா ஆகிறதுக்கு அவருக்கு உதவி இருக்கு. 1954 பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா காமராஜர் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராகவே ஆயிடுறாரு. இந்த காலம்தான் தமிழ்நாட்டோட கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண ஃபைல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மூடி கிடந்த 6000 ஸ்கூல்ஸை ரீஓபன் பண்ணணும் அப்படின்னு அவர் சைன் பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பசினால பள்ளிக்கூடம் பக்கமே வராம இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் உருவாக்குன ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் மதிய உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி டிராப் அவுட்ஸும் நிறையவே ஸ்டாப் ஆயிருந்தது. இது வெறும் இலவசமான ஒரு மதிய உணவு மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். காமராஜரை பொறுத்த வரைக்கும் இங்கேயே அவர் ஸ்டாப் ஆகல. கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஸ்கூலை அவர் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் 1 மைலுக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல், 3 மைலுக்கு ஒரு ஹை ஸ்கூல் அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமாவே இருந்துச்சு. எஜுகேஷன் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியலா இருக்கட்டும் இல்ல அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், காமராஜருடைய பீரியட்ல நிறைய வளர்ச்சிகளை கண்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா வைகை, மணிமுத்தாறு டேம் எல்லாமே அவருடைய காலகட்டங்கள்ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்டா சொல்லப்படக்கூடிய திருச்சி பெல், நெய்வேலியில் இருக்கக்கூடிய NLC, ஆவடி டேங்க் ஃபேக்டரி, இது எல்லாமே அவருடைய காலகட்டத்தில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. இவ்வளோ பண்றாரு, இவர் பவரை தேடி போடுமா என்ன? பவர் அவரையே தேடி வந்துச்சுங்க. ஆனா இவரோ 1964 தன்னுடைய சீஃப் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்றாரு. இதுக்கு காமராஜர் பிளான் இல்ல கே பிளான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்லாம் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலேயே முழு நேரமா தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சு முன்னுதாரணமா இருந்திருக்காரு காமராஜர். அந்த நேரம் பார்த்து நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ இறந்தும் போக அடுத்த தலைவர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மனசுல எழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரம் பார்த்து காமராஜரும் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடண்டா இருக்கக்கூடிய நேரத்துல அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே தீர்க்கமா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரோ இல்ல லால் பகதூர் சாஸ்திரியா இருக்கட்டும் இல்ல இந்திரா காந்தி வேற யாராவது வரட்டும் அப்படின்னு சொல்லி சாதாரணமா விட்டுருக்காருங்க. இதன் மூலியமா தான் ஒரு கிங் மட்டும் இல்ல, கிங் மேக்கர் அப்படிங்கிறத உலகத்துக்கே ஆணித்தனமா எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், என்னதான் தமிழ்நாட்டில் டேமா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொடுத்தவர் அப்படின்னாலும் கூட காமராஜர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய சிம்பிளிசிட்டியும் அவருடைய வாழ்க்கை முறையும் தாங்க.
ஒரு பக்கம் சிந்திச்சு பாருங்களேன். 8 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட ஒருத்தர், நேஷனலோட கிங் மேக்கரா இருந்தவர், அவர் இறக்கும்போது, அதாவது அக்டோபர் 2, 1975ல அவர்கிட்ட இருந்தது ஒரு செட் ஆஃப் க்ளோத்ஸ் மட்டும்தான். 150 ரூபாய் பணம், அது மட்டும் இல்லாம ஒரு லைப்ரரி ஃபுல்லா புக்ஸு அண்ட் இறக்குற வரைக்கும் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்திருக்காரு. இன்றைய தலைவர்களை யோசிச்சு பார்க்க முடியுமா? அதனால தான் அவரை நம்ம கர்ம வீரர் அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய சிந்தனைக்கு மிகப்பெரிய படிப்பு மட்டுமே தேவையில்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பணங்காசு இருந்தாதான் உன்னை யாரும் மதிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. உன்னுடைய செயல்கள் மூலியமா தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அதனால தான் இப்ப வரைக்கும் ஜூலை 15 அன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம். அடுத்த தடவை நம்ம வளர்ச்சியை பத்தி யோசிக்கும் பொழுது நம்மளுடைய நினைப்புல வரவரு கண்டிப்பா காமராஜரா தான் இருப்பாரு. ஒரு உண்மையான சக்தி அப்படிங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையில தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சவர் காமராஜர். அதனாலதான் அவரு பெருந்தலைவர் காமராஜர்.